இதுக்கப்புறம்லாம் பார்ட் 1 எடுத்து வேலையே இல்லை, பார்ட் 2 மட்டும் தான் நம்ம டார்கெட் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ ஒரு முடிவே எடுத்துட்டாரு. ராமாயண படத்துக்கு முன்னாடியே சொல்லாம கொள்ளாம சாய் பல்லவி இப்படி பண்ணிட்டாங்களே. தளபதியை முடிச்சிட்டு வந்ததும் அடுத்தது உங்ககிட்ட தானே ப்ராமிஸ் பண்ணிடுவாரு போல இந்த டைரக்டர். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இது சினி பூத். சாய் பல்லவி இப்போ அமரன் படத்துக்கு அப்புறமா எல்லா இடங்களையும் அவங்க தான் பேசப்படுறாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த அமரன் திரைப்படம் வசூல் வேட்டையை அடித்து ஈவன் ஓடிடிலையுமே படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்புன்னு தான் சொல்லணும். முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை அப்படியே படமாக்கியிருப்பாங்க. அதில் அவர் எப்படி நடித்தாரோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாய் பல்லவி கொடுத்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்ததாக தண்டேல் அப்படின்ற படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் வசூல் வேட்டை தான். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ராமாயணம் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ராமாயண கதையை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த ராமாயண படத்துல ரன்வீர் கபூர் நடிக்கிறாங்க, யஷ் நடிக்கிறாங்க, சீதா தேவியா, சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த படத்தின் மூலியமா தான் ஹிந்தியில் அவங்க அறிமுகமாவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தா, அதுக்கு முன்னாடியே ஜுனைத் கான், அதாவது அமீர் கானுடைய மகனான ஜுனைத் கானோட ஜோடியா ஒரு படம் பண்ணிட்டாங்க, ஏக் தீன் அப்படின்ற திரைப்படம். இந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. சுனில் பாண்டேவுடைய இயக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் நிறைஞ்சு எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ஏக் தீன். இந்த படத்தை நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ முதல் திரைப்படமாக சாய் பல்லவிக்கு ஹிந்தியில் எது இருக்குன்னா இந்த ஏக் தீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே இந்த மேட்டரை பற்றிலாம் சொன்னோம். அப்போ யாரும் அஃபிஷியல் அப்டேட் வரலையப்பா அப்படின்னீங்க. பார்த்தீங்களா, நடந்துருச்சு. கமலஹாசன் சொல்லும்போது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொத்த உலக சினிமா பற்றி அவருக்கு தெரியும் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவருடைய திரைப்படங்களில் மட்டுமே தான் புதுசான விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது இவருடைய நடிப்பில் படங்கள் ரிலீஸ் ஆனால் அந்த படம்லாம் வெற்றி நடை போடணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே முன்னாடி யாரோடலாம் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்களோ ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் அவங்களுடைய கை கோர்த்து படங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கரா இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், இவங்களோட இணைஞ்சு படங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த படங்களுடைய கதை நல்லா இருந்துச்சு, அம்சங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் மக்கள் அதை பெரிய வரவேற்பு கொடுக்காத காரணத்தினால படம் சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த இந்தியன் 2 அப்படின்ற திரைப்படம் மட்டும் பெரிய ஒரு அடியை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் படம் எந்த அளவுக்கு கிட்ட இப்போ போட்டாலும் உட்காந்து பார்ப்போன்ற அளவுக்கு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை விட ரொம்ப ஹைஃபையாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி இந்த இந்தியன் 2 எடுத்திருந்தாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்தியன் 3 அப்படின்ற படம் வரப்போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இந்தியன் 3 பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா இதில் கமலஹாசன் அவர்களே தலையிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலாம், ஏன்னா டைம் எடுத்துப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு ஹிட்டை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். விக்ரம் மாதிரியான படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம், அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் வசூல் வேட்டையாடும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ரிலீஸ் ஆன இந்த தக் லைஃப் இந்தியன் 2 எல்லாமே ஒரு பெரிய அடியாக அமைஞ்சிருச்சு. ஆனால் அமரன் படம் அவருடைய தயாரிப்பில் ஒரு பெரிய ஹிட். அதுக்கேற்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனமாகவும் நிறைய படங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் சிம்புவோடைய படம் ட்ராப்பு. இப்படியெல்லாம் சொன்னாலும் விட போகிறதா இல்லை, மறுபடியும் ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னால இன்னும் நிறைய யங் டைரக்டர்ஸ் கிட்ட ஸ்டோரிஸை கேட்டுட்டு இருக்காராம். அதனால் சீக்கிரமாகவே ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்தியன் 3 ரிலீஸ் பண்ண விடுவாங்க போல. 2018 ராம்குமாரோட இயக்கத்தில் ராட்சசன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. விஷ்ணு விஷாலோடைய நடிப்பில் அமலாபால் நடிச்சிருப்பாங்க, அம்மு அபிராமி, காளி வெங்கட் அப்படின்னு நிறைய நடிகர்கள் இதில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இந்த திரைப்படத்தை பயங்கர த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. ஒரு சைக்கோ கில்லரை பற்றின ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. எஸ், இந்த ராட்சசன் திரைப்படத்துடைய 2ஆம் பாகத்தையும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். விஷ்ணு விஷால் எப்போவுமே புதுசாக படங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ 2வது பார்ட்டெல்லாம் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா பேசாமல் அதை பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் தான் இருக்காங்க போல். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் என்னன்னா கட்டா குஸ்தி படத்துடைய செகண்ட் பார்ட்டை கண்டிப்பாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராட்சசன் படத்துடைய 2ஆம் பாகமும் வருதுன்னா அப்போ கொஞ்ச நாளைக்கு செகண்ட் பார்ட்டாக தான் வண்டி ஓடும் போல அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹெச் வினோத்துடைய இயக்கத்தில் ஜனநாயகன் அப்படின்ற படம், இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு தான் தமிழ்நாடே வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய கெரியர்லேயே இது கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் படங்களை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த படத்தை எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ அவ்வளோ செதுக்கிட்டு இருக்காரு ஹெச் வினோத். சரி, இது ஒரு பக்கம் செதுக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் இந்த படம் முடிச்சதுக்கப்புறமா ஹெச் வினோத் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை அஜித் அவர்களோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவாரா? ஏன்னா தளபதி வச்சு ஒரு படம் பண்ணியாச்சு, அடுத்து தலை வேணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் தலை வச்சு ஒரு படம் பண்ணுவாரா? ஆல்ரெடி காம்பினேஷனில் ஹிட்டு நிறையா கொடுத்தாச்சு. அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜனநாயகனுக்கு முன்னாடியே தனுஷ் கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த கதை தனுஷ்க்கு பிடிச்சு போயிருந்துச்சு.
வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் தனுஷ்க்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப நெரிசலில் இருந்தார். அதனால் வெயிட் பண்ண வச்சுருந்தாரு. இதுக்கு இடையில் நிறைய வேலைகள் ஹெச் வினோத்தும் பண்ணிட்டு தான் இருந்தார். அப்போ தான் ஜனநாயகன் படம் கிளிக்காக இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல் பொலிட்டிக்கல் படம் அப்படின்றதுனால வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒன் அண்ட் ஒன்லி இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய டீமே இருக்காங்க. ஆனால் தனுஷை வச்சு கண்டிப்பாக ஒரு படம் இயக்க தான் போகிறாங்க. இந்த ஜனநாயகன் படத்துடைய வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்ற மாதிரி தான் இருக்காங்களாம். சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க எப்படி நம்ம ஹெச் வினோத்துடைய ஒரு கமர்ஷியல் படத்தை பார்ப்போமோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் தனுஷை வச்சு எடுக்கக்கூடிய திரைப்படம் இருக்கும். ஏன்னா முன்னாடி ஃபுல் பொலிட்டிக்கலாக போயிடுச்சு. அப்படி பாலிடிக்ஸே இல்லாமல் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷுக்குமே இப்போ ஒரு நல்ல ஹிட் திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. முன்னாடி அவருடைய இயக்கத்தில் என்னதான் ராயன் படம் வந்திருந்தாலும் இல்லை அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் நிறைய படங்களில் இப்போ அவருக்கான ஒரு சூழ்நிலை இட்லிக்கடை அப்படின்ற படமும் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஹிந்தியில் படங்கள் இப்படி நிறைய படங்கள் நிலுவையிலேயே இருக்குது. ஆனால் கமர்ஷியலாக ஒரு படம் இன்னொரு இயக்குனரோட நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கணும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.